வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் சேனலில் பிரச்சனை என்றாலும் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் யூடியூப் டவுட்டு சந்தேகங்கள் எல்லாம் கேட்கனாலும் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இலவசம் கிடையாதுங்க, பெய்டு தான். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? மெம்பர்ஷிப் லைவ் பற்றி முந்தானேத்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பாதி வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அதனால் அந்த மிச்சத்தை நான் சொல்லாமல் விட்ட மிச்சத்தை இதில் சொல்கிறேன். இவங்க தான் என்னுடைய டாக்டர் எங்கள் மகள் டாக்டர் எங்கள் டாக்டர் இவங்க தான். சரி, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? பாப்பா இருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேச முடியாது. ஆனால் இந்த பிள்ளைக்கு தாங்க பேன் அதிகமாக இருக்காங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? மெம்பர்ஷிப் லைவ்னா என்ன, அது மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதே கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் லைவ்னா என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது லைவ் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த லைவ்லேயே மெம்பர்ஷிப் லைவ்னு ஆப்ஷன் வரும். அதில் இத்தனை லெவல்னு இருக்கும். அதை வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேனலை பிடிச்சி போய் தான் அவங்கள பார்ப்போம். அப்போ அந்த மெம்பர் ஆகிறவங்களுக்கு, அந்த சேனலில் ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க சில சிறப்பு பரிசு மாதிரி நினச்சிக்கோங்களேன். அவங்க வந்து அந்த குடும்பத்தில் உறுப்பினர் ஆகுறாங்க. ஆல்ரெடி இன்னுக்கோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே உறுப்பினர் ஆயிடுறாங்க. இருந்தாலும் ஜாயின், அந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஜாயின்னு ஒரு பட்டன் தருவாங்கங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சேரும்போது எத்தனை லெவல் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். முதல்ல என்னம்மா இவ்வளவு பணம்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 லெவலு தான். 45, 300, 500 என்னமோ இருக்குது. எனக்கே தெரியல, போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது மாதிரி தான் சில சேனல்களில் மானிட்டேஷன் ஆன உடனே சாருங்க கீழே விழுந்துடாத. இதே மாதிரி தான் மானிட்டேஷன் ஆனவுடனே அந்த ஆப்ஷன் வந்துடும். வந்த உடனே நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிடுவாங்க. இதை வந்து சேனலுடைய ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, இவ்வளோ பணம் கட்டி உங்களுக்காக நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ட்டு இயர்லி வீடியோ ஆக்சஸ், இயர்லி ஷார்ட்ஸ், இயர்லி லைவ், இந்த மாதிரிலாம் இருக்கும். மெம்பர்ஷிப் லைவ் ஒன்லி, மெம்பர்ஸ் ஒன்லி லைவ், மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ, மெம்பர்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸ், மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட்டு கூட இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. போஸ்ட்டுனா ஒரு போட்டோ போடுவாங்க, மெம்பருக்கு மட்டும் பார்க்குற மாதிரி. ஷார்ட்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, வீடியோனா தெரியும், எல்லாமே மெம்பர்கள் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இயர்லி ஆக்சஸ் வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, எல்லாருமே என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ஒரு 300 கொடுத்து என் சேனலில் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் கொடுக்குற பெனிஃபிட்டு இயர்லி ஆக்சஸ் வீடியோ. அதாவது என் சப்ஸ்கிரைபர்கள் பொதுமக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னோடய வீடியோ காட்டும். சரிங்களா? உங்களுக்கு காட்டும். அதை ஏன் எல்லாருக்கும் முன்னாடி பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? எல்லோரும் பார்க்கும்போது பார்த்துட்டு போகிறது. அப்படி இயர்லி ஆக்சஸ் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரப்போதா? உங்களுக்கு ஏதாவது சொத்து கூட போதா சொல்லுங்கள். நான் சொல்கிறது ஒன்று தான். தயவு செஞ்சு எந்த சேனல்லையுமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. மெம்பர்ஷிப் லைவ் போடக்கூடிய சேனல்களில், நார்மல் சேனல்களில் நீங்கள் அது உங்கள் இஷ்டம். அவங்க கொடுக்கக்கூடிய பர்க்ஸ் பிடிச்சிருந்தா, அவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கோங்க. என் சேனலில் வந்து என் சேனலில் 3 மெம்பர், எனக்கு சேனலில் ஆரம்பிச்சு 4 மெம்பர் இருந்தாங்க, அப்புறம் 3 மெம்பர் இருந்தாங்க, அப்புறம் ஒரு அக்கா ஹிந்தி தமிழ் விழாக்குன்னு ரொம்ப வருஷமாக இது பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அது எப்படி ரீசார்ஜ் மறுபடியும் பண்ணி வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க பாவம். ஆனால் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அது கூட எனக்கு ரிப்ளை பண்ண தெரில. அதில் எப்படின்ட்டு கம்யூனிட்டி இங்கிட்டு போன ஆடுது போட்டிருந்தாங்க. எனக்கு அதுக்கு கூட பண்ண தெரியாதுங்க நெசமாகவே அந்த இதில் அப்படின்ட்டு. கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் மெம்பர்ஸ்னால். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையில்லாத மெம்பர்ஷிப் சேனல்களை ஜாயின் பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க, உங்கள் காசை செலவு பண்ணாதீங்க. அம்மா காசை செலவு பண்ணாதீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அந்த காசை நீங்கள் வந்து யாருக்கோ கொடுக்கறதுக்கு
அதை வந்து என்ன இங்கே உழைக்க எத்தனையோ வழிகள் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். நாட்டில் எத்தனை வழிகள் இருக்குது. குழந்தைய முதுகில் கட்டிக்கிட்டு கூட சிக்னலில் நிற்கிறாங்க, கையேந்திக்கிட்டு கூட. அது கூட நல்ல பிழைப்பா தெரியும் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். நான் என் மனசில் உள்ளதை சொல்கிறேன், உண்மையாக இல்லை நீங்கள் சொல்லிக்கோங்க. அதனால் உழைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இப்போ நான் யூடியூப் எடுத்திருக்கேன், இதில் சொல்லித்தரேன். இதுவும் ஒரு வேலை மாதிரி தான். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு, இந்த வண்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நான் எங்கே வேலைக்கு போகிறது? தாதே பார்த்துக்க ஆள் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் பார்த்துக்கிற மாட்டார். ஏன்னா அங்கிட்ட போயிட்டு டயர்டாக வருது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிடுவார். தூக்குறதே மாட்டார். இந்த பயலுக சின்ன பயலுகளாக இருக்காங்க, பள்ளிக்கூடம் போயிடுவாங்க, வந்தாங்கன்னா 4 மணிக்கு வருவாங்க. ஆமாம், பாய் தாத்தா மட்டும் நோம்பு கஞ்சி குடிப்பாங்க, குடிச்சிட்டு விளாட போயிடுவாங்க. இப்படித்தான் எங்கள் பிள்ளைப்பு ஓடிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால தயவு செஞ்சு மெம்பர்ஷிப்பில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த காசை யாரோ இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ரோட்டில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க குளிருது, ஒரு போர்வை வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு இங்கே சேரட்டும். 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து மெம்பராக சேர்றதுக்கு அந்த காசில் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் பேரை சொல்லி நீங்கள் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிடுவாங்க. இதில் சேர்றவங்க பூராமே காசு உள்ளவங்க தாங்க சேர்றாங்க. காசு இல்லாதவங்க பாவம் எப்படி சேர முடியும் அவ்வளோ காசு கொடுத்து? காசு இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி செலவு பண்ணணும், எந்த வழியில் போகணும்னு தெரியல. அப்படி மெம்பர்ஷிப்பு போய் அங்கே என்ன கிடைக்குதுன்னு தெரியல. அப்படி கிடைக்கிறது எனக்கு ஓப்பனாகவும் இதில் பேசவும் முடியல. இப்படி என்ன தான் கிடைக்குதுங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனால் சொல்ல முடியாது, சொல்ல விட மாட்டாங்க நம்மளை. ஆமாம், அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி சேராதீங்க. நல்லா வீடியோ இருக்குது, நல்ல படங்கள் ஓடுது தேட்டரில், போய் நல்ல படங்கள் பாருங்கள். பொழுது போகலைன்னா ஒரு 4 பிள்ளைகளை படிக்க வைங்க, டியூஷனுக்கு அனுப்புங்க. எவ்வளவோ வழிகள் இருக்குது. சும்மா வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள காசை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற தவறால் மற்ற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று நார்மலாக இப்போ நான் லைவ் போடுறேன், என்னை மாதிரி உள்ள பெண்கள் லைவ் போடுறாங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் இல்லையான்னு கேட்குறது. இது யார் தவறால்? யாரோ ஒருத்தவங்க செய்கிற தவறால். இப்போ லைவ் போட்டுக்கிட்டு இருக்க எல்லா பொம்பளைகளும் அப்படித்தானான்னு கேட்குறாங்க. சில பெண்கள் லைவ் போடவே பயப்படுறாங்க. எனக்கு கமெண்டில் அவ்வளோ பேர் சொல்கிறாங்கங்க. இப்போ நான் நம்பர் கொடுத்த பிறகு 2 சகோதரிகள் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க லைவ் போட. எதுக்குன்னு கேட்டால் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. ஏன்னு கேட்டால் நீ லைவ் போட்டால் பேட் கமெண்ட் வருது, எங்களுக்கு மானம் போகுது, அசிங்கமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க சிஸ்டர். நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்றாங்க. அந்த பேட் கமெண்ட் வராமல் இருக்க நாங்கள் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. நிறைய அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, அந்த யூடியூப்பை சொல்லி கொடுக்குறது ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது. பணம் வாங்கிட்டு தான் சொல்லி கொடுக்குறோம். இருந்தாலும் எனக்கு அது ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது நம்மளால் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நிமிஷம். இப்படி எல்லாமே இருக்குது. நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம், முகமே காட்டாமலும் சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு சேனல் ஆரம்பித்து கொடுக்கணுன்னாலும் பெய்டு தான். நம்ம சேனலில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து சேனல் ஆரம்பித்து எல்லா செட்டிங்கும் ஆன் பண்ணி கொடுக்குறேன். ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. யூடியூப்பில் நம்ம கூடயே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுகளாக பழகிறவங்களா தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்கள் வயசுக்கு மேலே வயசானவங்க கூட பழகுங்க. அவங்க உங்ககிட்ட நேர்மையாகவும் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லது உள்ளது சொல்லி தருவாங்க. எனக்கு என் கூட பழகுற எல்லாருமே வயசான அம்மாக்கள் தான் முக்கால்வாசி பேர். எனக்கு அவங்க கூட பேசுகிறது பழகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசு அமைதி கிடைக்கும். ஏதாவது ஏம்மா இது இப்படி செய்யலாமா அப்படின்னா, இப்படி செய்ப்பா இப்படி செய்யாதப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி உள்ளவங்ககிட்ட நான் பழகுறேன். உங்கள் வயசில் கூட உள்ளவங்ககிட்ட பழகுங்க. அதுக்காக உங்கள் வயசை விட சின்னவங்ககிட்ட பழகலாமான்னு பழகக்கூடாதான்னு கேட்காதீங்க. அப்படி நான் சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. எப்படி அப்போ நான் பழகிற பெரியவங்கள்லாம் ஏன் கூட ஏன் பழகுறாங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. இது வந்து நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்டதுங்க. இந்த யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக, அதுவும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே
என்னை என் மேலே பொறாமப்படுறவங்க அதிகமாயிட்டாங்க. இன்னொன்று என் கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே நம்மளை பற்றியோ மற்றவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது. நம்ம அவங்க நல்லவங்கன்னு நினைப்போங்க, ஆனால் கடைசியில் அவங்க தான் நமக்கு முதுகில் கத்தியை வச்சு கட்டப்பா பாகுவலியை குத்துன மாதிரி குத்தி விட்டுறாங்க. அதனால் நம்ம அப்புறாணிங்க நம்ம நேர்மையாக நம்மளை மாதிரி அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே நினைக்கக்கூடாது. யூடியூப்பில் முடிஞ்ச வரை யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாதீங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நான் வச்சுருக்கேங்க 4 நல்ல உள்ளங்கள் இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யூடியூப்பில். அதாவது நான் யூடியூப் வச்சு சேனல் வச்சுருக்காங்களே அவங்கள சொல்கிறேன். நல்ல நண்பர்களாக 4 பேரை வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த துரோகம் பண்ணவங்கள மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க துரோகம் தான் பண்ணுவாங்க, என்றைக்குமே நல்லது பண்ண மாட்டாங்க. இதையும் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் இந்த ஒரு வாரத்திற்குள். அதனால் என்ன ஏதுன்னு கேட்காதீங்க, காலங்கள் போக போக பதில் சொல்லும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.